ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ட்ரிப் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் மொதல் பிளேஸ் போகிற இடம் என்னென்னா திருவண்ணாமலை. என்ன கைஸ், திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாமா? நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணோம். ஸோ பஸ்ஸெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஏறலை. நமக்கு வந்து ஃப்ரெண்டு காரில் வந்தாப்புல, சரி இந்த வட்டம் காரில் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூராக அப்படியே நாங்கள் கிளம்புனோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே காரும் ஓட்டிகிட்டு வந்துட்டாப்புல. அப்படியே நான் வந்து காரில் போய் ஏறிட்டு நான் அப்படியே எங்கள் சீனியர் போய் கூப்பிட போகலாம் அடுத்து அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஏறி போயிட்டு இருந்தோம். இங்கேருந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டு அந்நேரம் தான் சொல்கிறான், கார்லாம் வாட்டர் வாஷ் பண்ணணும் மச்சான், அதனால் வந்து அது வேறு லேட் ஆகும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே காரை லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சி போட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நல்லபடியாக சரி சாமியை லைட்டாக கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்கையும் நல்லா ஃபுல் பண்ணியாச்சு காருக்கு. ஸோ பெட்ரோலும் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நேராக அப்படியே கிளம்பிட்டோம். பெட்ரோல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே இங்கே கிளம்பி போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏர்போர்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அப்படியே நாங்கள் பொறுமையாக அப்படியே காரை நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் யாருமே வந்து டின்னரும் சாப்பிட்லங்க. ஏன்னா டைமும் வந்து பயங்கர லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி எங்கேயா போய் நம்ம சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா வழியில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஹோட்டலே இல்லைங்க. ஸோ நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ கிளாம்பாக்கை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடிகார்டு சாமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ எல்லாம் டூர் போகிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா நிறையா வந்து காருக்கு பூஜை போட்டுட்டு ஸோ அவங்களுக்கு விபூதி அடித்து பூசிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் போய்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கப்போ இந்த கோயிலில் அப்படியே எல்லாருமே போய் வழிபட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே ஒரு பூஜையை போட்டுட்டார் அங்கே ஒரு ஐயர். ஸோ அவருக்கும் அப்படியே காசை கொடுத்துட்டு பூஜையை போட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். போய்கிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கெலாம் செம்ம பசிங்க, ரொம்ப பசி ஆயிடுச்சு. 11:30 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணணுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே போகிற வழில வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் கடைசியில் ஒரு பெட்டி கடை இருந்துச்சுங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை டு திண்டிவனம் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு கூட் ரோடு வந்து திரும்புவோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா டீ ஷாப்பு டீ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நான் இங்கே வந்து எதாவது டீ குடிக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருப்போம். திருவண்ணாமலை போகிறப்ப இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸு ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் நைட்டு வந்து ஃபுல்லாகவே நாங்கள் யாரும் தூங்காமல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து கிரிவலம் போகிறோம் திருவண்ணாமலையில். அதுக்காக வந்து சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நேராக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருவண்ணாமலையும் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனப்போ பார்த்திங்கன்னா ஆளுகளே வந்து அவ்வளோவா வந்து நடக்கலை. ஏன் காரும் போகல, வண்டி ஆளுகளை எதுவுமே இல்லை. ஓகே அப்படியே நடந்து நாங்கள் போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டும் சரி அந்த கூலிங்கான இதுவும் சரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நானும் அப்படியே வெளியே வச்சுட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் வந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் வாசலுக்கு பின்னாடி வாசல்லே வந்து அப்படியே கார்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கிரிவலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ கிரிவலம் வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து கோபுர வாசலுக்கு வந்து முன்னாடி போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிரிவலம் நடக்கிறதுக்கு நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையோட அந்த கோபுரம், அதாவது ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து கிரிவலத்துக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்து ராஜகோபுரத்தெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த கோபுரம் வந்து. ஸோ அப்படியே இந்த கோபுரத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிரிவலத்துக்கு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கிரிவலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருங்க. இந்த 14 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்டருக்கு ஒரு லிங்கம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய இதில் கோயிலுக்கு உள்ளே போகலை. பட் ஆனால் வெளியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே அலோ கிடையாது இந்த கோயிலில் வந்து நீங்கள் எடுக்கிறக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக சிசிடிவி கேமராஸ் இருக்கும், ஐயர்களும் இருப்பாங்க. ஏதாச்சும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சுட்டு பயங்கரமாக கிளின்னு கிளிப்பாங்க.
ஸோ அதனால் நாங்கள் எதுவும் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை உள்ளே போயிட்டு. அப்படியே வெளியிலேருந்து எடுத்தோம். பட் இந்த மேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற இடம்லாம் நிறையா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நாமளும் அப்படியே வந்து ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டப்பே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கூட்டமாக வந்திருந்தாங்க. அந்நேரம் வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து 3 மணி 3:30 மணி தாங்க. நாங்கள் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நடக்க. பட் ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் ரீச் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு போய் நாங்கள் ரீச் ஆகிருப்போங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அங்கங்கே வந்து நாங்கள் வந்து டீ சாப்பிட்றது, அப்படி இல்லாட்டினா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருந்தோம். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட நாங்கள் வந்து டீ குடிக்கிறது இந்த மாதிரி தான் நின்னோம். ஏன்னா வந்து நம்ம நடக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரியா தூக்கம் வர்ற மாதிரி, இந்த தூங்காதனால அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும், அதாவது அந்த 14 கிலோமீட்டர் நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா சாமிலாம் இருக்கும். நிறையா கோயிலாக வந்துலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லா டைப் ஆஃப் சாமீஸும் அங்கே வந்து இருக்கும். அதாவது பெருமாள் இருக்கும், முருகர் சிலை இது இருக்கும், ஸோ சிவன் இது இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா இது வந்து இருக்கும். அப்படியே நாங்கள் நடந்து போகிறப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த பனி அடித்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிருது. அதே மாதிரி வந்து அந்த பனித்துளிலாம் வந்து விழுகிற மாதிரி இப்படிலாம் வந்து பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே போகிறப்பலாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு விலாக் எடுத்துக்கிட்டே தான் நான் போயிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி போனேன். அப்புறம் நான் வீடியோவும் எடுக்கலை. பட் இந்த மேப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசாமல் அந்த மாதிரி அமைதியாக சாமி நினச்சிட்டே போங்க. அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சாமியை வேண்டுனதுக்கான பலனும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டு இப்படித்தாங்க போயிட்டுருந்தோம். அண்ட் இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். இதே ஃப்ரெண்ட்ஸோடு இதே மாதிரி குரூப் ட்ரிப்பாக தான் போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தமிழில் இந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ 2 இயர்ஸ் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தெலுங்கு பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெலுங்கு போர்டு அது இதுன்னு நிறையா போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கோயிலில் உள்ளே நிற்கிற ஐயர் கூட பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கில் தான் பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லைக் திருப்பதி மாதிரி டெவலப் ஆகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட்டு இது ஓகே தான். ஆனால் ஃபுல்லாகவே வந்து தெலுங்கு பீப்புள் கண்ட்ரோல் போகிற மாதிரியே எனக்கு வந்து தோணுது. பட் நான் எதுவுமே இதில் அரசியல்லாம் பேசலை. ஜஸ்ட்டு என்னோடய தாட்டை வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி நான் எதுவும் இது பண்ணல. பட் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ணிங்கனாலும் அதுக்கு நான் சாரி கேட்குறேன். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்நேரம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 5:30. ஸோ அங்கே 5:30க்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாகவும் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு லிங்கமாக போயிட்டு அப்படியே போய் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணெல்லாம் கொஞ்சம் இருட்டுற மாதிரி இந்த மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு. தூக்க கலக்கத்திலே வந்து ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து வீர நடை போடுவோம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பயங்கர மோட்டிவேட்டாக நடந்தாப்புல. சரின்ட்டு அவனை பார்த்து நாங்கள் எல்லாமே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிவலத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக எல்லாருமே வெளியூர்லேருந்து வர்றவங்க, உள்ளூர்காரங்க இந்த மாதிரிலாம் நிறையா பேர் நடந்து போனாங்க. இந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னா அங்கேயே போய் டேரெக்டாக போய் பார்த்துருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த இதையே சுற்றி வருவாங்க. இந்த சிவலிங்கத்தெல்லாம் சுற்றிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயுலிங்கம், குபரலிங்கம் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேர் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதனால நான் ஒரு 2 பேர் தான் இந்த மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வந்து 14 இது வந்து இருக்குதுங்க. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பைபாஸ் ரோடு இந்த மாதிரி கிட்ட வந்துருச்சு. சூரியனும் வந்து உதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சூரிய பகவானே அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாருமே நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இப்படியே நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஏதாச்சும் பசிக்கிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது குடிக்கணும் போல் இல்லை ஜூஸ் குடிக்கணும் போலவே ஃபீலாக இருந்துச்சு.
ஓகே இப்போ ரொம்ப இதாக பண்ணிக்க வேண்டாம், சரி மயக்கம் போட்டு எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் வந்து போகிற வழியிலே வந்து நான் ஒரு டீ சாப்பிட்டேங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா கருப்பட்டி டீ. ஸோ இது எங்கே கிடச்சது அப்படின்னா போகிற வழியிலே கருப்பட்டி காப்பி கடைன்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே தாங்க அப்படியே நான் போய் அந்த கருப்பட்டி டீ வந்து குடிச்சிட்டு அப்படியே என்னெல்லாம் இருக்குது டிஷ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நாங்கள் பார்த்தோங்க. பார்த்துட்டு அப்படியே நான் இதை டேஸ்ட் பண்ணணுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்கியிருந்தோம். இதை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹20 போல் இது வாங்கியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே கொடுத்து அப்படியே சாப்பிட்டு வந்தோம். அண்ட் சீனியில் முக்கி இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே இந்த குபேரலிங்கத்தையும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தாங்க. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, இன்னும் நமக்கு பிடிச்ச பிளேஸ் வேறு ஒன்று வரலையே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து என்னது அப்படின்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க நிற்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாங்க நிற்கிறாங்க. என்ன ஒரு இதுனா இந்த கூட்டம்லாம் இப்படி நிற்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு இது மாதிரி 2 தூண் மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஆளுங்க வந்து அப்படியே குனிஞ்ச மாதிரிக்கே வருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளையார் இது மாதிரி அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதை கும்பிட்டுட்டு அப்படியே இதுக்கு இடுக்கு வழியாக இது வருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ கூட்டமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நான் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வர்றப்ப இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டையிலே செஞ்ச மாதிரி பிள்ளையார்லாம் வச்சுருந்தாரு. இவர்கிட்ட போய் ரேட்டை கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அலண்டு போயிட்டேங்க. அப்படியே சொல்கிறாரு ரேட்டு ₹200ங்கிற சொல்கிறாருங்க. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கோயில் கிட்டக்க ஒரு வழியாக நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டோம். இந்த மலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையை ஃபுல்லாக சுற்றி தாங்க நாங்களே அப்படியே நடந்து வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே கோயில் கிட்டக்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெருமிதமாக ஒரு மூச்சு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ அங்கே கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, அதுதாங்க நம்ம போகிற கோயில். ஓகே அப்படியே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போனப்போ உள்ளே போனதும் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானோட சன்னதி தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே முருகரை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரீ தரிசனம் இதுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே நுழையலான்னு போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனம் பயங்கர சுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி ஓகே அப்போ அங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே வந்து நேராக வந்து ₹50 இதில் போய் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நுழைஞ்சவங்க அந்த இடத்துல. இந்த முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் இருந்து இந்த மலை, இந்த கோபுரம்லாம் தெரிகிற இடத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பயங்கர சூப்பரான வியூவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே இந்த கோபுரத்தெல்லாம் மீண்டும் பின்னாடி இருந்து சும்மா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே கூட்டத்தில் நிற்க ஆரம்பித்தோம். ஆனால் கூட்டத்தில் நிற்கிறப்போ அது பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாகவும் இருந்துச்சு, செம்ம தூக்கமாகவும் இருந்துச்சு, கண்ணெல்லாம் சொக்குச்சு, முடியலைங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தாலும் சாமியை பார்த்து அதுக்கடுத்து தூங்கிக்கலாம் காரில் போகிறப்ப அப்படின்ட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் இங்கே கோயிலுக்கு உள்ளே போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்நேரம் வந்து ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். ஸோ அப்படியே எல்லாமே போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்க்க போகலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம். ஸோ உள்ளே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸோ ஃபோட்டோஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறக்காக சிசிடிவி கேமராஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் மட்டும் கிளிப்பெல்லாம் நான் வந்து நிறையா நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கூட்டத்தில் போகிறது இது தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் சாமியெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லக்கு நமக்குன்னு பார்த்து என்னென்னா இந்த மாதிரி ₹50 தரிசனத்தில் போக முடியாமல் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறக்காக கோயில்காரங்களே வந்து திறந்து விட்டதில் பார்த்திங்கன்னா விஐபி தரிசனத்தில் போய் சாமியை பார்க்குற அளவுக்கு வச்சுட்டாங்க. பட்டு தேங்க்ஸ் காட் இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு. ஏன்னா கடவுள் வந்து புண்ணியத்தில் வந்து இந்த மாதிரி விஐபி தரிசனத்தில் பக்கத்தில் வந்து நீ என்னை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே அம்மனையும் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே நானும் அப்படியே என்னோடய டயர்டான ஃபேஸை நான் வந்து காமிச்சிட்டு வெயிலில் அப்படியே சன் கிஸ்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிட்டேங்க. கோயிலை விட்டு அப்படியே நாமளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் வந்து இப்போ எங்கே டூர் போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போய் குளிக்க போகலான்னு சொல்லி போன இடங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒகேனக்கல் வீடியோ. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஃபன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.